அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஈதோட ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் வந்து எங்களுடைய வீட்டில் வந்து ஈதோடைய ஸ்வீட் வந்து மலாய் கேக் தான் பண்ணியிருக்கேன். இந்த மலாய் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஈத் முபாரக். எல்லோரும் நல்லபடியாக வந்து பெருநாளை கொண்டாடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் உடனுக்குடனே எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மலாய் கேக்கு வந்து ரப்டி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நீங்கள் பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான்ஸ்டிக் பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து பாலை கொதிக்க வைக்கும்போது வந்து அதை அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது தனியாக இருக்கும்போது பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து 1 லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு 1/2 லிட்டராக வந்து கிடைக்கணும். இந்த ரப்டிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு பால் ஆடைகள் வந்து நிறைய தேவைப்படும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து அந்த பால் ஆடைகளை வந்து கலெக்ட் பண்ணி உள்ளவே சேர்த்துக்கங்க. வெளியே வந்து கருக விடாத அளவுக்கு பார்த்துக்கங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் ஆடை வந்து நிறைய கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வந்து 1 லிட்டர் பால் வந்து நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கு வற்றி வந்துருச்சு. ஆடையும் பாருங்கள் எவ்வளோ நிறைய கிடச்சிருக்குன்ட்டு. நீங்கள் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ ஆடை உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றக்காக மில்க் மைடு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மில்க் மைடு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக இருக்க ஒயிட் சுகரே வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூ பால் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பால் சேர்த்தக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு எல்லோ கலராக மாறி அழகாக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஃபைனலாக வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இது 3ஐயும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. இது நட்ஸு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து சூப்பரான ரப்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 125 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சல்லடை வச்சு சலிச்சிருங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும், கட்டிகள் இல்லாமல். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து சலிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே சலிச்சாச்சு. இப்போ இந்த மாவு கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். அதாவது பால் பவுட்ரு. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான தயிர். இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கேக்கு வந்து எக் இல்லாத கேக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் தயிர் வந்து கம்பல்சரி ஊற்றிக்கங்க. இப்போ இந்த எல்லா இதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் வந்து எந்த ஃப்ளேவர் உள்ள ஆயில் சேர்த்துக்காதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம கேக் அந்த பேட்டர் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து கேக் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நெய், அப்படி இல்லாட்டி பட்டர், அப்படி இல்லாட்டி எண்ணெய் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக வந்து மைதா மாவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். பேட்டர் வந்து இந்த மாதிரி வந்து தான் பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்துக்கங்க. இப்போ இது ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக பபிள்ஸ் இருக்கும். அதை வந்து நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். கீழே அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க.
அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை அந்த கேக் பேட்டரை வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நிமிஷம் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 25 நிமிஷமே போதும். சூப்பராக வந்து அழகாக சாஃப்டாக வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி கத்தி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அப்படின்னா நமக்கு சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைடெலாம் வந்து எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சைடெலாம் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் மாற்ற போகிறோமோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. அழகாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். கீழே கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை, அதே மாதிரி ஒட்டவும் இல்லை. பாத்திரத்தில் நல்லா வந்துருச்சு. நமக்கு சூப்பரான சாஃப்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து இந்த கேக் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கு அப்படி இல்லாட்டி டூபிக்கு இல்லாட்டி நைஃப் வச்சு இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரபடி வந்து மேலே மட்டும் சாஃப்டாக இல்லாமல் உள்ளேயும் அந்த கேக்குள்ளேயும் வந்து நல்லா இறங்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குத்துனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ரப்டியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இந்த ரப்டியை ஃபுல்லாத்தையும் ஊற்றிடுங்க. இந்த கேக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் அந்த ரப்டியோடு சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நிறைய ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கார்னிஷ்காக வந்து பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு நட்ஸு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக்கை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா பீஸ் கேக்கு, அதே மாதிரியே வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மேலே வந்து அந்த ரப்டியை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் ஈதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.